யாழ்ப்பாணத்தில் சிறுவர் இல்லங்களை மூடுமாறு ஆளுநர் அதிரடி உத்தரவு. இலங்கையில் திடீரென கோடீஸ்வரரான நபர் எடுக்கப்பட்டுள்ள அதிரடி நடவடிக்கை. கொழும்பில் உயிரிழந்த மாணவன் மாணவி போலீசார் வெளியிட்ட தகவல். யாழில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த போதைப் பொருட்கள் மீட்பு. ஒரே பாடசாலையில் 30 வருடங்களாக பணியாற்றும் அதிபர் மற்றும் மனைவி கிளர்ந்தெழுந்த பெற்றோர். ஆசிரியர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை, ரணில் விடுத்துள்ள எச்சரிக்கை. முல்லைத்தீவில் கொலை செய்யப்பட்டு உயிரிழந்த குடும்பஸ்தர். இந்தியாவின் பிரபல நடிகரை கொலை செய்த பின்னர் தப்பிச் செல்ல முயன்ற குழு கைது. விக்ரவாண்டி இடைத்தேர்தல் நடத்தாமல் இவரை தேர்வு செய்யுங்கள், சீமான் சொல்லும் கருத்து. மியன்மாரில் தொழிலாளர்களுக்கு சம்பளத்தை அதிகரித்த முதலாளி கைது. காசாவில் அடுக்குமாடி குடியிருப்பு மீது குண்டு வீசிய இஸ்ரேல் 12 பேர் பலி. தம்புள்ள சிக்ஸர் அணியை வீழ்த்திய எப்னா கிங்ஸ். யாழ் தெல்லிப்பளையில் இயங்கும் 2 இல்லங்களை உடனடியாக மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு நன்னடத்தை மற்றும் சிறுவர் பராமரிப்பு திணைக்களத்தின் ஆணையாளருக்கு ஆளுநர் உத்தரவிட்டுள்ளார். இந்த நிலையில் தெல்லிப்பளை பகுதியில் இயங்கும் மகளிர் மற்றும் சிறுவர் இல்லங்கள் தொடர்பில் ஆளுநரின் நேரடி கண்காணிப்பின் கீழ் இயங்கும் அபயம் பிரிவிற்கு கிடைத்த முறைப்பாட்டிற்கு அமைய 2 இல்லங்களையும் உடனடியாக மூடுமாறு வடக்கு மாகாண ஆளுநர் BSM சார்ல்ஸ் நன்னடத்தை மற்றும் சிறுவர் பராமரிப்பு திணைக்களத்தின் ஆணையாளருக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். மகளிர் இல்லம் ஒன்றில் பொருத்தமற்ற இடத்தில் நிறுவப்பட்ட CCTV கேமராக்கள் தொடர்பிலும் மற்றும் பதிவு செய்யப்படாத சிறுவர் இல்லம் தொடர்பிலும் அபாயம் பிரிவிற்கு முறைப்பாடு கிடைத்துள்ளது. இதையடுத்து அபயம் பிரிவினால் கூறப்பட்டதற்கு அமைய தெல்லிப்பளை பிரதேச செயலாளரால் ஆளுநருக்கு களவிய விசாரணை அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிக்கைகளின் பிரகாரம் தெல்லிப்பளை பகுதியில் இயங்கும் குறித்த 2 இல்லங்களையும் மூடுமாறும் விடயம் தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் நன்னடத்தை மற்றும் சிறுவர் பராமரிப்பு துணைக்களத்தின் ஆணையாளருக்கு பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது. அத்தோடு வடக்கு மாகாணத்திற்குள் இயங்கும் சிறுவர் இல்லங்கள் தொடர்பில் மேற்பார்வை செய்து 1 வாரத்திற்குள் அறிக்கையை சமர்ப்பிக்குமாறும் நன்னடத்தை மற்றும் சிறுவர் பராமரிப்பு திணைக்களத்தின் ஆணையாளருக்கு பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது. பதிவு செய்யாது இயங்கும் அனைத்து சிறுவர் இல்லங்களையும் உடனடியாக மூடுவதற்கும் ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளதுடன் வெளிமாகாணங்களில் உள்ள சிறார்களை வரவழைத்து வடக்கு மாகாணத்தில் உள்ள சிறுவர் இல்லங்களில் தங்க வைக்க அனுமதி வழங்க வேண்டாம் எனவும் அவ்வாறு தங்க வைக்கப்பட்டிருப்பின் உரிய நடைமுறைகளை பின்பற்றி அவர்களை சொந்த ஊருக்கு திருப்பி அனுப்பி வைக்குமாறும் ஆளுநர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இரத்தினபுரி போத்தப்பிடிய காவல் பிரிவுக்குட்பட்டு மெனிக்பெல திருபானை பிரதேசத்தில் திடீரென நபர் ஒருவர் கோடீஸ்வரர் ஆகியுள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு அவர் பாரிய கஞ்சா வியாபாரத்தில் ஈடுபட்டு பல கோடி ரூபாய் பெறுமதியான சொத்துக்களை சட்டவிரோதமாக சம்பாதித்துள்ளதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. குறித்த நபருக்கு எதிராக பண மோசடி சட்டத்தின் கீழ் கண்டி காவல் பிரிவின் ஊழல் தடுப்பு பிரிவினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதுடன் அவர் குறுகிய காலப்பகுதியில் சுமார் 2 கோடி ரூபாய் செலவில் வீடொன்றை நிர்மாணித்துள்ளார். இதற்கான பணத்தை எவ்வாறு பெற்றுக்கொண்டார் என்பதை உறுதிப்படுத்த முடியவில்லை எனவும் மேலும் 45 லட்சம் ரூபாவிற்கும் அதிக பெறுமதியான 3 மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் முச்சக்கர வண்டி ஒன்றும் அவரிடம் உள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மேலும் குறித்த நபர் இராணுவத்தின் குமாண்டோ படைப்பிரிவில் இணைந்திருந்தமையும் பின்னர் அங்கிருந்து வெளியேறியமையும் காவல்துறையினர் விசாரணையில் தெரிய வந்துள்ளதுடன் குறித்த வீட்டில் இருந்து காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்ட மோட்டார் சைக்கிள் ஒன்றின் பெறுமதி 22 லட்சம் ரூபாய் என விசாரணைகளில் தெரிய வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பில் உயிரை மாய்த்து கொண்ட மாணவர்கள் தொடர்பான தகவல்களை போலீசார் வெளியிட்டுள்ளனர். 15 வயதான குறித்த இருவரும் காதல் தொடர்பில் இருந்ததாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். கொம்பனி வீதி அல்டைர் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்பின் 67வது மாடியில் இருந்து நேற்று முன்தினம் விழுந்து 15 வயதுடையவர்கள் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் CCTV காட்சிகள் பரிசோதிக்கப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நேற்று முன்தினம் பாடசாலை முடிந்ததும் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்பின் 5வது மாடியில் அமைந்துள்ள உடற்பயிற்சி மையத்திற்கு இருவரும் சென்றுள்ளனர். அங்கு உடைகளை மாற்றிக்கொண்டு காலணிகளை கழற்றி வைத்துவிட்டு பாடசாலை பைகளை உடற்பயிற்சி மையத்திற்குள் வைத்துவிட்டு உடற்கட்டமைப்பு மையத்திற்கு வெளியே உள்ள படிக்கட்டுகள் வழியாக 67வது மாடிக்கு சென்றனர். குறித்த இருவரும் திட்டமிட்டு உயிரை மாய்த்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர்.
யாழ்ப்பாணம் பருத்தித்துறை புலோலி காட்டுப்பகுதியில் மறைத்து வைத்திருந்த ஒரு தொகை போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த போதைப் பொருட்களானது இராணுவ புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் நேற்றைய தினம் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்போது 1 கிலோ எடையுடைய கேரள கஞ்சா, 290 போதை மாத்திரைகள் மற்றும் தராசு 1 என்பன மீட்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இருப்பினும் சந்தேக நபர்கள் எவரும் கைது செய்யப்படவில்லை என்பதுடன் பருத்தித்துறை காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஹட்டன் பிராந்திய கல்வி அலுவலகத்தில் உள்ள பாடசாலை ஒன்றின் அதிபரையும் அவரது மனைவியையும் இடமாற்றம் செய்யுமாறு கோரி பாடசாலையில் கல்வி கற்கும் மாணவர்களின் பெற்றோர்கள் குழு ஒன்று ஹட்டன் பிராந்திய கல்வி பணிப்பாளரிடம் முறைப்பாடியுள்ளனர். குறித்த பாடசாலையில் 30 வருடங்களாக அதிபரும் அவரது மனைவியும் பணிபுரிவதாகவும் இவர்களது நடவடிக்கையினால் அப்பள்ளிக்கு வரும் ஆசிரியர்கள் இடமாற்றம் பெற்று வருவதாகவும் கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதிபர் மற்றும் அவரது மனைவிக்கு கீழ்ப்படியாத ஆசிரியர்களை அதிபர் கட்டாயப்படுத்தி இடமாற்றம் பெறுவதாக பிராந்திய கல்வி பணிப்பாளரிடம் பெற்றோர்கள் செய்த முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிபரையும் அவரது மனைவியையும் உடனடியாக இடமாற்றம் செய்ய நடவடிக்கை எடுக்காவிட்டால் பிள்ளைகளை பாடசாலையில் இருந்து விலக்கி வேறு பாடசாலைகளில் சேர்ப்பதாக பெற்றோர்கள் கடிதத்தில் மேலும் குறிப்பிட்டுள்ளனர். பாடசாலை கல்விக்கு நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ இடையூறு விளைவிப்பவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பது தொடர்பில் சட்டமா அதிபரிடம் ஆலோசனை கோரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை நேற்று முற்பகல் அலரி மாளிகையில் இடம்பெற்ற ஆசிரியர் நியமனம் வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அதிபர் ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டுள்ளார். இதன்போது ஆசிரியர்கள் ஒழுக்கத்துடன் பணியாற்ற வேண்டும் எனவும் ஆசிரியர்கள் முன்னெடுத்து வரும் வேலைநிறுத்த போராட்டத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் மற்றும் இந்த விடயத்தில் தான் கடுமையாக நடந்து கொள்வேன் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த வருடம் ஆசிரியர்களுக்கு 2 முறை 10,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கிய போதும் அவர்கள் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டு வருவதாக ரணில் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவில் குடும்பஸ்தர் ஒருவர் கொலை செய்யப்பட்டு உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த சம்பவமானது புதுக்குடியிருப்பு காவல் பிரிவுக்கு உட்பட்ட சுதந்திரபுரம் கொலனி பகுதியில் நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளது. இந்த நிலையில் சுதந்திரபுரம் கொலனி பகுதியினை சேர்ந்த 28 வயதுடைய நாகரத்தினம் சுயதீபன் என்ற குடும்பஸ்தரை இவ்வாறு கொலை செய்யப்பட்டு உயிரிழந்துள்ளார். குறித்த நபர் நேற்று முன்தினம் தனது நண்பர்களுடன் மது அருந்துவதற்காக சென்றுள்ளதுடன் அதிக மது அருந்தி மயங்கிய நிலையில் நண்பர்களால் அவரது வீட்டில் விடப்பட்டுள்ளார். இதையடுத்து அவர் விழித்துக் கொள்ளாததினால் மூங்கிலாறு ஆதார மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர் முன்னரே உயிரிழந்து விட்டதாக தெரிய வந்துள்ளதை தொடர்ந்து சடலம் பிரேத பரிசோதனைக்காக முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அங்கு நேற்றைய தினம் மேற்கொள்ளப்பட்ட சட்ட வைத்திய அதிகாரியின் பிரேத பரிசோதனையின் போது உயிரிழந்தவரின் கழுத்தில் உள்ள காயம் அடையாளம் காணப்பட்டு அவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் பிரபல பாலிவுட் நடிகர் சல்மான் கானை கொலை செய்த பின்னர் இலங்கைக்கு தப்பிச் செல்ல முயன்ற குழு கைது செய்யப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. கடந்த ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி மும்பை பண்ட்ராவில் உள்ள சல்மான் கானின் பண்ணை வீட்டுக்கு வெளியில் அடையாளம் தெரியாத குழு ஒன்று துப்பாக்கிச்சூடு நடத்தியது. இதனையடுத்து விசாரணையை முடுக்கிவிட்டு மும்பை காவல்துறையினர் 5 கைது செய்தனர். அவர்களிடம் தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. இது தொடர்பான விசாரணையில் மும்பை சிறையில் இருக்கும் நிழல் உலக தாதா லோரன்ஸ் பிஸ்னோய் உட்பட 17 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இவ்வழக்கில் தான் மும்பை காவல்துறையினர் பல அதிர்ச்சி தகவல்களுடன் 350 பக்க குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளனர். இதில் சல்மான் கானை படப்பிடிப்பின் போது சுட்டுக் கொள்வதற்கு அந்த குழு திட்டமிட்டிருந்தமை தெரிய வந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதற்காக கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முதல் அவர்கள் திட்டமிட்டு வந்திருப்பதாகவும் இதற்காக அதிநவீன ஆயுதங்களை பாகிஸ்தான் மற்றும் துருக்கியிலிருந்து கொள்வனவு செய்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. மேலும் சல்மான் கானை படுகொலை செய்துவிட்டு மகாராஷ்டிராவில் இருந்து தமிழ்நாட்டுக்கு தப்பியோடி வந்து பின்னர் இலங்கைக்கு கடல் வழியே சென்று தலைமறைவாகவும் திட்டம் தீட்டப்பட்டிருந்தது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை நடத்த வேண்டாம் எனவும் அதற்கு பதிலாக இதனை செய்யுங்கள் என்றும் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வரும் 10ஆம் தேதி நடைபெறவிருக்கிறது. இந்த தேர்தலில் திமுக, பாமக, நாம் தமிழர் ஆகிய 3 கட்சிகள் மோதுகின்றன.
இந்த தேர்தலில் அதிமுக தனக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்றும் நமது பொது எதிரி திமுகவை அளிக்க இதுதான் வழி என்றும் சீமான் வெளிப்படையாக பேசியிருந்தார். இந்த நிலையில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடும் அபிநயாவை ஆதரித்து சீமான் பிரச்சாரம் செய்தார். அப்போது அவர் பேசுகையில், நமது நாட்டில் நீர்வளம், நிலவளம், மலைவளம், மனிதவளம், கடல் வளம் ஆகிய வளங்கள் கொட்டி கிடக்கிறது. ஆனால் இத்தனை வளங்கள் இருந்தும் நம் நாடு ஏன் ஏழ்மையிலும் வறுமையிலும் இருக்கிறது? இன்னொரு ஆட்சியை கொண்டு வந்தால் மட்டும் என்ன நடந்துவிடப் போகிறது? நமக்கு தேவையானது அரசியல் மாற்றம்தான், ஆட்சி மாற்றம் அல்ல. இந்த விக்கிரவாண்டி தேர்தலில் ஆளுங்கட்சியின் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் என எல்லோரும் கோடிக்கணக்கில் பணத்தை கொட்டுகிறார்கள். மக்களின் பணத்தை வீணடிக்காதீர்கள். இந்த தேர்தலில் விக்கிரவாண்டி தொகுதி எம்எல்ஏவாக இருந்த புகழேந்திக்கு அடுத்த இடத்தில் யார் இருக்கிறார்கள் என்று பாருங்கள். அவரை இடைக்கால எம்எல்ஏவாக தேர்ந்தெடுங்கள். அடுத்த சட்டமன்ற தேர்தல் வரும்போது அந்த தொகுதியிலும் தேர்தல் நடத்துங்கள் என்று பேசினார். மியான்மர் நாட்டில் தொழிலாளர்களுக்கு ஊதிய உயர்வு கொடுத்ததற்காக ஒரு வியாபார நிலைய உரிமையாளரை அந்த நாட்டு அரசு கைது செய்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அந்த உரிமையாளரின் 3 கைபேசி கடைகளையும் அந்த நாட்டு அரசு மூடியுள்ளது. தொழிலாளர்களுக்கு ஊதிய உயர்வு கொடுத்த காரணத்திற்காக இதேபோல் 10 முதலாளிகளை அந்த நாட்டு அரசு கைது செய்துள்ளது. அவர்களுக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. மியான்மர் நாட்டில் பணவீக்கம் அதிகரித்து வருகிறது. பணவீக்கம் அதிகரித்தால் விலைவாசி விண்ணை தொடும். பணவீக்கம் அதிகரித்து வரும் நிலையில் தொழிலாளர்களுக்கு ஊதிய உயர்வு கொடுத்தால் இந்த நாட்டில் பணவீக்கம் அதிகரித்து வருகிறது என்பதை மக்கள் நம்ப ஆரம்பிப்பார்கள். இது அரசுக்கு தலை குனிவாகும். இது ஆட்சிக்கு எதிரான எதிர்ப்பை தூண்டும் என்று அந்த நாட்டு அரசு நம்புகிறது. மியான்மர் நாட்டின் இந்த நடவடிக்கையால் பல தொழிலாளர்கள் வேலை இழந்துள்ளனர். விலைவாசி உயர்வுக்கு மத்தியில் வேலையும் இல்லாமல் அவர்கள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். மத்திய காசாவின் டேர் அல் பலாக் பகுதியில் இஸ்ரேல் படைகள் நடத்திய வான் தாக்குதலில் ஒரு அடுக்குமாடி கட்டிடத்தில் வசித்த 12 பாலஸ்தீனர்கள் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இருப்பினும் இந்த தாக்குதல் தொடர்பாக இஸ்ரேல் இராணுவம் தரப்பில் இந்த கருத்தும் தெரிவிக்கப்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. அத்தோடு வடக்கு காசாவின் செயா மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகள் மற்றும் தெற்கு காசாவின் ரபா மற்றும் மத்திய காசா ஆகிய பகுதிகளில் இராணுவ நடவடிக்கை தொடர்வதாக இஸ்ரேல் இராணுவம் நேற்று முன்தினம் செய்தி வெளியிட்டிருந்தது. இந்த நிலையில் காசாவை நிர்வகித்து வரும் கமாஸ் அமைப்பினரை முற்றிலும் ஒழிக்கும் நடவடிக்கையாக இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது. மேலும் இதில் கமாஸ் அமைப்பினருடன் அப்பாவி பலஸ்தீனர்களும் பலியாகி வருவதுடன் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ஆரம்பமான இந்த யுத்தத்தில் இதுவரை காசாவில் 37,925 பேர் பலியாகி இருப்பதாக காசாவின் சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. லங்கா பிரீமியர் லீக்கின் 4வது போட்டியில் தம்முள்ள சிக்ஸர் அணியை எதிர்த்தாடிய எப்னா கிங்ஸ் அணி அவிஷ்க பெர்னாண்டோ மற்றும் சரித் அசலங்கவின் அதிரடியுடன் 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. கண்டி பலேகளை சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் எப்னா கிங்ஸ் மற்றும் தம்முள்ள சிக்ஸர் அணிகள் பல பரீட்சை நடத்தின. இதில் முதலில் துடுப்படுத்தாட பணிக்கப்பட்ட தம்புள்ள சிக்ஸர் அணி 20 ஓவர்கள் நிறைவில் 2 விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்து 192 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. தம்புள்ள சிக்ஸர் அணிக்காக ஆரம்ப வீரராக களமிறங்கிய குசல் பெரேரோ அதிரடியான துடுப்பாட்டத்தை வெளிப்படுத்தினார். ஆரம்பத்தில் ஓட்டங்களை மந்தமாக பெற்றாலும் தொடர்ந்து அதிரடியை வெளிப்படுத்தினார். இதன் மூலம் எல்பிஎல் தொடர் வரலாற்றில் 5வது சதத்துடன் வேகமான சதத்தையும் பதிவு செய்த இவர் T20 போட்டிகளில் இவருடைய முதல் சதத்தையும் பெற்றார். இறுதிவரை ஆட்டமிழக்காமல் துடுப்படுத்தாடிய குசல் பெரேரோ 52 பந்துகளில் 102 ஓட்டங்களை பெற்றதுடன் நுவனிது பெர்னாண்டோ 35 பந்துகளில் 40 ஓட்டங்களையும் மார்க் செம்பன் ஆட்டமிழக்காமல் 23 பந்துகளில் 33 ஓட்டங்களையும் பெற்றுக் கொண்டனர். பந்து வீச்சில் தனஞ்சய டி சில்வா 25 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினார். தம்புள்ள சிக்ஸர் அணி நிர்ணயித்த கடினமான வெற்றி இலக்கை நோக்கி களமிறங்கிய எப்னா கிங்ஸ் அணி ஆரம்பத்தில் தடுமாறியது. குசல் மெண்டிஸ், போதம் நெசங்க மற்றும் ரயிலே ருசோவ் ஆகியோர் ஆட்டமிழக்க 36 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகளை பறிகொடுத்தது. எனினும் முதல் போட்டியில் அரை சதம் விளாசிய அபிஸ்க பெர்னாண்டோ அதிரடியாக ஓட்டங்களை பெற ஆரம்பித்தார். இவர் வெறும் 21 பந்துகளில் அரை சதம் அடித்து அணிக்கு நம்பிக்கை கொடுக்க மறுமுனையில் நிதானமாக ஆடிய சரித் அசலங்க நிமேஷ் விமுகத்தி வீசிய 15வது ஓவரில் 4 சிக்ஸர்களை விளாசி எப்னா அணியை
வெற்றிக்கு அருகில் அழைத்துச் சென்றார். எவ்வாறாயினும் சிறப்பாக ஆடிய இவர்களில் சரித் அசலங்க 50 ஓட்டங்களுடனும் ஆவிஸ்க பெர்னாண்டோ 34 பந்துகளில் 80 ஓட்டங்களுடனும் ஆட்டமிழக்க சற்று நெருக்கடியை யப்னா கிங்ஸ் அணி சந்தித்தது. குறிப்பாக கடைசி ஓவரில் 4 ஓட்டங்கள் என்ற நிலையில் கடைசி பந்து வரை போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்றது. கடைசி பந்தில் ஒரு ஓட்டம் என்ற நிலையில் பெபியன் எலன் சிக்ஸர் ஒன்றை விளாசி அணியை வெற்றிக்கு அழைத்துச் சென்றார். இறுதியில் யப்னா கிங்ஸ் அணி 20 ஓவர்கள் நிறைவில் 6 விக்கெட்டுகளை இழந்து 197 ஓட்டங்களை பெற்று வெற்றி பெற்றது. பந்து வீச்சில் முஸ்தபிசுர் ரஹ்மான் மற்றும் நுவான் துசார் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினர்.